ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக்கோஸ் ரெசிபி. எப்போதும் சப்பாத்தி செஞ்சு போர் அடிக்குதா அப்பனா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து நீங்க லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பரான டாக்கோஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம டாக்கோஸ்க்காக ஒரு மாவு ரெடி பண்ண போறோம், கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு மாதிரி. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு அரை கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோதுமை மாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை முழுக்க முழுக்க மைதா மாவுல செய்யலாம், இல்லைன்னா முழுக்க முழுக்க கோதுமை மாவுலையும் செய்யலாம். ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. மைதா கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கிறிஸ்மஸ் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு, அதுக்காக நான் மைதா சேர்த்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் நல்லா பெசரி விட்டுட்டு எல்லா பக்கமும் ஈவனா படுற மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சுக்க போறோம். சாஃப்டான டவா. இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சு. இந்த எண்ணெய் உப்பெல்லாம் ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை வந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வந்துட்டு பிணைஞ்சுக்கணும். நல்லா சாஃப்டா இதை வந்துட்டு பிணைஞ்சு வச்சிருங்க. இது மாதிரி நல்லா ஸ்மூத்தா நம்ம மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ இதை மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இது வந்து நல்லா கோல்டன் கலரா வதக்கி நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வந்தா போதும். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை மட்டும் எண்ணெய் இல்லாம ட்ரெயின் பண்ணி நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம டாக்கோஸ்க்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பாயில் பண்ணி தோலை எடுத்துட்டு கேரட் துருவியில போட்டு துருவி வச்சிருக்கேன். நல்லா சாஃப்டா இருக்கணும், கட்டி கட்டியா இல்லாம பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்திடலாம். இது கூட சில்லி ஃபிளேக்ஸ் வந்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சில்லி ஃபிளேக்ஸ் இல்லைன்னா நீங்க அதுக்கு பதிலாக ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் சாட் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துறேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. பின்ன ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்திக்கலாம் அதோட. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி இந்த ஸ்டஃபிங்கை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி நான் வந்துட்டு மொசரேலா சீஸ் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு மொசரேலா சீஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ப்ராசஸ் சீஸோட யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட சீஸ் இல்லைன்னா பன்னீர் இருக்குது அப்படின்னா பன்னீர் கூட நீங்க வந்துட்டு இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ற நேரத்துல இந்த மாவு வந்துட்டு நல்லா ஊறி இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு நம்ம பிணைஞ்சு வச்சு. இப்போ இந்த மாவை நம்ம இன்னொரு வாட்டி நல்லா வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நீட் பண்ணிக்கோங்க சாஃப்டா. ஒரு 1 நிமிஷம் நம்ம திருப்பியும் இதை பணைஞ்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம ஊட்டி வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு மாதிரி. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஊட்டிக்கோங்க. இந்த மாதிரி அளவுக்கு நம்ம உருண்டைகளா ஊட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இந்த மாதிரி உருண்டைகளா ஊட்டி வச்சிடுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்க போறோம். இப்போ இங்க கொஞ்சமா நம்ம மைதா மாவோ இல்லைன்னா கோதுமை மாவோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஃபிளாட் பண்ணிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாதிரியே தேய்ச்சிக்க வேண்டியதுதான். சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெல்லிசா தேய்க்க தேவையில்லை, ரொம்ப மொத்தமாவும் இல்லாம ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம நார்மலா தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது வந்துட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். அது ரொம்ப சன்னமாவும் இல்லை, ரொம்ப மொத்தமாவும் இல்லை, இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரியே எல்லா சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி ரெடியா வச்சுக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி திரட்டி எடுத்தாச்சு. பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்துட்டு இந்த சப்பாத்தியை போட்டு நம்ம வந்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் வந்து லைட்டா ஒரு பபிள்ஸ் வர அளவுக்கு மட்டும் நம்ம 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஏன்னா நம்ம திருப்பியும் நம்ம இந்த ஸ்டஃபிங்லாம் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். அதனால இது ரொம்ப நல்லா எல்லாம் டோஸ்ட் பண்ண வேணாம். சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் 2 சைடும் போட்டு எடுத்தீங்கன்னா போதும். இப்போ அடுத்த சைடு நம்ம டர்ன் பண்ணி போடலாம். பாருங்க, நல்லா பபிள்ஸா வருது பாருங்க. இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம்.
இப்போ இந்த டோஸ்ட் பண்ண சப்பாத்தியை எடுத்து இந்த மாதிரி தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் டன்னா பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லா சப்பாத்தியும் நம்ம இந்த மாதிரி ஹாஃப் குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் எப்படி ஸ்டஃபிங் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம வந்துட்டு டொமேட்டோ சாஸ் போடலாம், இல்லைனா சில்லி சாஸ் போடலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா டொமேட்டோ சாஸ் போடுங்க, இல்லை பெரியவங்களுக்குன்னா நீங்கள் சில்லி சாஸ் இல்லை செஷ்வான் சட்னி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோ சாஸ் வந்துட்டு இது ஃபுல்லும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் இருக்குல்ல, இதை வந்துட்டு ஒரு சைடு மட்டும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹாஃப்ல மட்டும் இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். சீஸும் அப்படிதான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாதியால் நம்ம இதை வந்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா டேக்கோஸும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா டேக்கோஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கெஸ்ட் வரும்போது நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம இதை எப்படி டோஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் விட்டுக்கலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பட்டரில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட்டர் வந்துட்டு மெல்ட் ஆகட்டும். இந்த பேன் ஃபுல்லும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பேன் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு இது நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ளேம் ஹையில் இருந்துச்சுன்னா வேகமாக கலர் மட்டும் மாறிடும், ஆனால் கிறிஸ்ப் ஆகாது. இப்போது இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டேக்கோஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இது இப்படியே மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஒரு சைடு நல்லா கிறிஸ்ப் ஆனதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணி அடுத்த சைடு கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் பக்கமாக குக்காக இருக்குது ஒரு சைடு. நம்ம இப்போ டர்ன் பண்ணலாம் அடுத்த சைடு. இன்னும் நல்லா கிறிஸ்ப் ஆகலை. நம்ம இந்த மாதிரி டர்ன் பண்ணி போட்டு 2 சைடும் நல்லா கிறிஸ்பாக வரைக்கும் இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த சைடும் ஸ்லோ குக் ஆகட்டும், அப்படியே முறுமுறுன்னு ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, டேக்கோஸ் வந்துட்டு நல்லா 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? இங்கே பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்டியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ் பக்கமாக இது 2 சைடும் நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணாதான் அது நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த டேக்கோஸை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான டேக்கோஸ் வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. செம கிறிஸ்பியாக செம டேஸ்டியாக இருக்கும். உள்ளே வந்துட்டு அந்த சீஸோட செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போதும் ட்ரை பண்ணுற சப்பாத்திலேருந்து இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.